கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையாவருமாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று வேத வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நமக்கு பார்ப்போம். சங்கீதம் 3 வசனத்திலே இவ்விதமாய் கூறப்படுகிறது. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரா வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது. காலையிலே நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நம்மை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம தேவனிடத்திலே அவருடைய சமூகத்திலே காத்திருந்து தினந்தோறும் அதிகாலையிலே எழுந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் ஆயத்தமாகணுங்க. எப்படி ஆயத்தமாகணும் என்று 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீ துன்மார்க்கத்தை பிரியப்படுகிற தேவன் அல்ல என்று தேவனை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவனுக்கு துன்மார்க்கத்தின் வழி பிடிக்காது. நாம அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னே கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செம்மையாய் நடக்கணும். நமக்குள் இருக்கிற துன்மார்க்கத்தின் வழிகள் எல்லாவற்றையும் அகற்றி தேவனுக்கு விரும்பத்தக்கதாய் ஒரு பெரிதான அவர் பிரியப்படுகிற வழியிலே நாம் நடக்கணும். அப்படி நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்படி நாம மகிமைப்படும்படியாய் செய்கிறார். அதே சங்கீதத்திலே 11ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்கள், நீர் அவர்களை காப்பாற்றுவீர் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் காலையில் தோறும் எழுந்து நம்மை தேவனுடைய வழியில நம்மை ஆயத்தப்படுத்தி நடத்தி கொண்டோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த தெய்வ செய்தியை கேட்கிறவங்களை யாவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.